லாங்குவேஜ பத்தி அப்போ நான் கவனிக்கல. ஆனா ஃபாசில் அங்கிள் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே. ஸோ அங்கிள் வந்து டான்ஸ் ஆட வச்சுடுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி பண்ணணும். என்னோட வேலையாயிடுச்சு. நல்லா சாப்பிட்டு ஆட குடுத்துடுவாங்க. நல்ல ஃப்ராக் குடுத்துடுவாங்க. சாக்லேட்ஸ் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஸோ அப்படி தமிழ் இல்லன்னா அன்னைக்கு விஜய் சார் பார்க்கும்போது கூட எனக்கு தெரியாது. இவங்க வந்து பெரிய ஸ்டார். அந்த மாதிரி தெரியாது. ஸோ எஸ் திரும்பி இன்டராக்ஷன் எப்படி இருந்தது? வேலாயுதம் மூவி வரும்போது தான் நான் அன்னைக்கு பார்த்தேன். இப்போ கிட்டத்தட்ட 13, 14 இயர்ஸ் கழிச்சு நீங்க ஆமாமா. ஷூட் ஸோ பண்றீங்கல்ல? அப்ப இருந்த ஒரு சின்ன ஆ. எக்ஸைட்மென்ட் இருந்தது. ஆனந்த குயிலின் பாட்டு அகைன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ஆந்தம் மாரி அந்த சாங். ஆமா. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் அந்த சாங் யாராவது ஒரு ஃபேமிலி குரூப் ஆயிட்டாலும் அந்த பாட்ட ஆமா, போட்டுருவாங்க. ஆமா. அண்ட் அதுல உங்களுக்கு ஸ்டோரி சொல்ற மாரி எல்லாம் வந்து ரொம்ப அழகா மொத்த குடும்பத்தையே வந்து "ஏய் அமைதியா இருங்க எல்லாரும்." சைலன்ஸ் சைலன்ஸ். அப்படி ஆமா. அந்த ஸ்டெப் அழகா இருக்கும். ஒரு சில்வர் ஷாட்ல நீங்களும் ஷாலினி மேமும் வந்து அந்த ஸ்டிக் ஆமாமா. வச்சு ஸ்டிக்கர்லாம் ஆடுறது. வச்சு சார்லி சாப்ளின் சார்லி காஸ்டியூம் போட்டு. ஆமா. எப்படி இருந்துச்சு அந்த அந்த நரேஷன்ஸ் அதெல்லாமே பண்ணது? மலையாளம் பண்ணும்போது எனக்கு அது புதுசா இருந்தது. ம். தமிழ் பண்ணும்போது ஆக்சுவலி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி என்னோட மைண்ட்ல இருக்கு. பட் இந்த புதுசா அவங்க பண்ணது என்னன்னா, ஆமா. அந்த ஸ்டிக் சாப்ளின் வச்சுட்டு ஆமா ஸ்டிக் இருக்கிறது. வச்சு கரெக்ட் கரெக்ட். அப்போ எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருந்தது. என்னால பண்ண முடியுமா இதெல்லாம்? ஓ! பட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்ல எல்லாமே ஃபினிஷ் ஓ! பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டேக்லயே